வணக்கம். வேல் விருத்தம் 3ஆம் பாடல். வேதாள பூதமுடு காளி காளாத்திரிகளும் வெகுளுரு பசாச கணமும் வெம் கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கனபன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடும் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனி பரங்குன்று ஏரகம் தனியை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழில் கதிர்காமத் தலத்தினை புகழும் அவர் நாவினிர் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செம் கை வேலே. இந்த வேல் யாருக்கெல்லாம் அருள் பாலிக்கிறது? வேல் அவரை வணங்கும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறது. இதில் ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த வேல் பூதத்திற்கும் பேய் கணங்களுக்கும் உணவளித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பேய் பிசாசெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. பேய் பிசாசெல்லாம் எப்படி பிறப்பெடுக்குன்னா, முற்பிறவில வினைப்பயன், அதாவது பாவச் செயல்கள் புரிந்தவர்கள் எல்லாம் அடுத்த பிறவில பேயாகவும் பிசாசாகவும் பூதங்களாகவும் பிறப்பெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க முன்னோர்கள். சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய், இப்படி போயிட்டே இருக்கும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நானே அப்படின்னு சொல்லி இருக்கிற இதெல்லாம் மரமா செடியா கொடியா அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு போயிருப்பார். ஆக இந்த பிறப்பெல்லாம் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். மரம் இருக்குது, செடி இருக்குது, விலங்கு இருக்குது, பறவை இருக்குது, கல் இருக்குது, பாம்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பேய் கணங்களை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் பேய் பிறப்புகள் இருக்குது. அவங்களாம் முன்வினை பயன்கள் செய்தவர்கள். நாம் இந்த பிறப்பில் அப்போ என்ன செய்யணும்? ஒழுக்கமாக நல்லவையே செய்ய வேண்டும், பாவச் செயல்களை செய்யக்கூடாது, முருகன் பதம் பற்ற வேண்டும், முருகன் அருளால் நம்ம அடுத்த பிறவியை எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு மெசேஜ் நமக்கு அருணகிரிநாதர் இந்த வேல் விருத்தம் மூலமாக கொடுக்குறாரு. சரிங்க, இந்த வேதாளம் பூதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேதாள பூதமுடு காளி காளாத்திரிகளும், வேதாளம் பூதம்லாம் கொஞ்சம் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். காளி காளாத்திரினா யாரு? காளாத்திரினா நச்சுப்பல்லுடைய பாம்பு அப்படின்னு அர்த்தம். காளாத்திரினா நச்சுப்பல், 4 பல் இருக்குமா. அது சொல்கிறாங்க பயங்கரமாக. நான் சிம்பிளாக சொல்கிறேன். கடுமையான நஞ்சை கக்கும் பல்லை உடைய பாம்புகளும் வெகுளுரு பசாசகணமும், பசாசனா இந்த பிசாசு தான். வெகுளுருன்னா கோபம் அடைதல், வெகுண்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பிசாசுக்கு ரொம்ப கோபம் வருமா, பயமுறுத்துறாங்கப்பா. கோபம் கொண்ட பிசாசு கூட்டங்களும். சரி, வெங்கழுகுடன் கொடி பழந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தேன். வெங்கழுகு, வெம்மை ப்ளஸ் கழுகு, இதே தான். கடுமையான கழுகு, இங்கே இடத்துல உறுதியான கழுகு அப்படின்னு வச்சுக்கலாம். கொடி பருந்து, கொடிய பருந்து, மோசமானது, கொடியவன் இல்லையா. கொடினா இங்கே காக்கைன்னு கூட அர்த்தம் இருக்குது. மோசமான பருந்து அது வேற. இங்கே கொடி அப்படின்னா காக்கைக்கு விட காக்கையும் இதில் இடம்பெறும். செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே. இதுங்கள்லாம் பசி பசின்னு அடையிறதான். இந்த பேய் கணங்கள், சிவக்கணங்கள், பூத கணங்கள்லாம் பசி பசி பசின்னு அர்த்தம். அது இல்லாமல் கழுகு பருந்து காக்கை இதெல்லாம் கூட சுத்துறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புணம் இருக்கும், அதை போய் கொத்தி திங்கும். வெம்பசி ஒழிக்க வந்த, வெம்பசினா கொடுமையான பசி, ஒழிக்க வந்த, ஒழிக்க வந்த. செம்புவனம்னா செம்மையான உலகத்தில் கொடும் பசியை தீர்க்கும்படி, அந்த கொசும்படி தீர்க்கும்படி வந்தது யாரு? வேலாயுதனின் வேல். போர்க்களத்தில் இந்த அரக்கர்களின் உடல்களை குத்தி கிழிச்சு தப்பு டப்புன்னு போடுறது, மலை மலையாக குவிஞ்சிருக்கு. அதெல்லாம் எங்கே போகிறது? இந்த பேய்க்கணங்கள் முருகன் படையில் வந்து சேர்ந்துக்கிட்டது. ஆஹா, இங்கே வந்து சேர்ந்தால் நமக்கு நல்ல உணவு இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டுது. இந்த பேய்க்கணங்களும் கழுகுகளும் பருந்துகளும் வந்த கொடியவர்களின் அரக்கர்களின் கொழுப்பையும் மாமிசத்தையும் குத்தி திங்கிறதுக்காக வந்துட்டுது. இதுதான் வெம்பசி தீர்க்கவே அப்படின்னா இது யார் தீர்க்கிறாங்க? வேலு.
இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கோயில்களில் சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் பூதகணங்கள், பேய்க்கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இப்படிலாம் பேய் இருக்கும், பூதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த வேதாளமுடு காளி காலாத்திரிகளும் வெகுளுரு பசாசக்கணமும் வெம் கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தேன் அப்படின்றார். இந்த ஒழிக்க வந்தது யாரு? இந்த வேலாயுதம். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஒரு பேரா அடுத்த பத்தி ஆதார கமலமும் கணபன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம். கமலம்னா இங்கே ஆமை. தசாவரத்தில் ஆமை ஒரு இது இருக்கு இல்லையா, கூர்ம அவதாரம் இருக்கு இல்லையா விஷ்ணுவுக்கு. விஷ்ணு தான் ஆதாரமாக அதை உலகத்தெல்லாம் தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார கம்படமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கணபன வியாழமும். வியாழம்னா இங்கே பெரிய பாம்பு. அங்கே சொன்னாங்களா உரகம்னா பெரிய பாம்பு. இங்கே வியாழம்னா பெரிய பாம்பு. கணபனன்னா கணம்னா கூட்டம், பணம்னா இந்த 1000 தலைமுடிகள் கொண்ட 1000 பணாமுடிகளை கொண்ட ஆதிசேடன் அர்த்தம். இவங்க தான் இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது இந்த ஆதிசேடன் தாங்கிட்டு இருக்காங்க. ஆதாரமாக இருக்கிறவர் கூர்மராஜன். சரி, இப்போ அடுத்த லைனு அலைய நடமிடும் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல். இங்கே அடுத்த லைன் அடக்கிய தடக்கிரி எல்லாம். இந்த தடக்கிரி அப்படின்னா மலை. இந்த பூமி மலைன்னு இருக்குது, மலை இருக்குது. இந்த மலையெல்லாம் அதிர்தம் தட 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 தடன்னு ஓடுறாங்களாம் அந்த தானவர்கள். அலைய நடமிடும் நெடுந்தானவர். தானவர்னா அரக்கர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க பூமியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆதிசேடன் பூமி மேலே இந்த மலை டக்க டக்க டக்கன்னு ஆடுது. எதனாலனா இவங்க ஓடுறது, திமி 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 திமின்னு ஓடுறாங்க. அவங்களுடைய நினத்தசை. நினம் என்றால் கொழுப்பு, தசை, மாமிசம். அருந்தி புறந்தவை வேல் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேல் என்ன பண்ணுது? அவர்களெல்லாம் குத்தி கிழிச்சதுனால அந்த அரக்கர்களுடைய நினம், தசை, கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக உட்கொண்டதால் வேதாளக்கணங்கள் அவைகள் வயிறார உண்ண உணவளித்தது யாரு? அரக்கர்களை அழித்தது யாரு? இந்த முருகன் கை வேல் அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்த பத்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலைன்னு. தாது அப்படின்னா மகரந்த தூள்னு சொல்லுவோம்ல, அந்த பூக்கள்ல இருக்கிற மகரந்த பொடி. அது நிறைந்த மலர் சுனை அப்படிங்கிறாங்க. பழனிமலை எப்படி விவரிக்கிறாங்கன்னா மலர் சுனை, அது பழனிமலை. அதுக்கு அடுத்தது சோலைமலை அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது சோலைமலைங்கிறது பழமுதிர் சோலை. அதுக்கடுத்தது தனி பரங்குன்று தான் திருப்பரங்குன்றம். அதுக்கடுத்தது ஏரகம்னா திரு ஏரகம் சுவாமிமலை. தணிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில். எவ்வளவு 6 படியும் சொல்லிட்டார். பழனிமலை, சோலைமலை, இது பழமுதிர் சோலைமலை, இது திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம். அதுக்கப்புறம் திரு ஏரகம் என்னும் சுவாமிமலை. இது இல்லாமல் தணிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கல் இலங்கை அதனில். தணிகைனா திருத்தணிகை, செந்தூர்னா திருச்செந்தூர், இடைக்கழி என்றால் திருவிடைக்கழி, ஆவினன்குடி, தடங்கடல் இலங்கை அதனில் போது 6 பொழில் கதிர்காம தலத்தினை. இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. 6 படையோடு இடைக்கழியும் சொல்கிறாரு. ஆவினன்குடி கீழே இருக்குது. அதுக்கப்புறம் கதிர்காமம் இலங்கையில் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாரு. திருத்தணிகை, செந்தூர், திருவிடைக்கழி, கதிர்காமம், இவ்வளவும் சொல்கிறார். இதையெல்லாம் அங்கே இருக்கிற 6 படை வீட்டில் இருக்க முருகனுடைய கைவேல் தான் இதெல்லாம் செய்தது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். போடார் பொழில் கதிர்காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினிர். முருகன் அடியார்கள்லாம் அப்படி புகழ்ந்து பாடுறாங்க. அந்த 6 படை வீட்டு முருகனையும், கதிர்காம தலைவனையும், திருவிடைக்கழி முருகரையும் புகழ்ந்து பாடுறாங்க.
புந்தியில் அமர்ந்தவன் தந்த முருகன் கந்த முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. புந்தியில் அப்படின்னா புத்தியில், சித்தத்தில் அமர்ந்தவன் இந்த முருகன். முருகனடியாரெல்லாம் போற்றி புகழ்ந்து நாவார போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். அவனுடைய புகழை பாடுகிறார்கள். அவன் யாருன்னா இந்த சித்தத்தில் அமர்ந்தவனம். இந்த போற்றி பாடும் முருகன் அடியவர்களின் சித்தத்தில் உறைந்தவர்கள் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. இந்த வேல் தான் இந்த முருகனுடைய வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்பிளாக இருக்கான பாட்டு, ஆனால் எவ்வளோ சிறப்பாக இவர் சொல்லியிருக்காரு. என்னாலும் முன்கழல் நாடவும் என்னாலும் முன்பதம் உன்புகழ் பாடவும் என்னாலும் உன்னெழில் நோக்கவும் என்னாலும் உன் கதை கேட்கவும் என்னாலும் உன்பணி செய்யவும் எளியேன் தனக்கு அருள் செய்குவா மின்னாள் உமைதரு வைந்தனே வேலாயுதா வேலாயுதா. இப்படியாக புகழ்ந்து பாடுகிறார்கள் முருகன் அடியார்கள். தேங்க்யூ.